வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. கண்ணம்மா, கண்ணம்மா. எட்வின், கொல்ல பக்கம் நிற்கே வா. அங்கே என்ன வேலை செய்துட்ருக்கான்னு தெரியலையே. எட்வின், இங்கே கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் கிளைக்கணும் பார்த்துக்கா. அந்த கிளையல் வேலை தான் போட்டுகிட்டே இருக்கேன். இந்த பக்கம் என்னது, நீ கிளச்செல்லாம் போட்டிருக்க, இதில் என்ன நட்ட மாதிரி இருக்குது? அதில் கொஞ்சம் அந்த ரோஹிணி அக்கா இருக்கார்ல, அவள் அவங்க பையனுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா. அங்கே அவங்க மருமக கொஞ்சம் விதைகளெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் கீரை விதையை அதில் தூவி போட்டேன். தூவி போட்டு ஒரு வாரம் ஆச்சு. 4 நாள்லேயே முளை வந்துரும்னு சொன்னாங்க. இன்னும் முளை வரல. என்ன செய்யதுக்குன்னே தெரியல எட்வின். தூவி போட்டு 4 நாள் தானே ஆச்சு. போட்ட மறுநாள் மழை பெய்தா? ஆமாம், மழை இப்போ குட்டெல்லாம் அப்பப்போ வந்து பெஞ்சிட்டு இருக்கு. அடுத்த நாள் மழை பெய்தா? ஆமாம். அப்போ அந்த மழை பெய்யுதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கீரையை வந்து நம்ம சாகுபடி செய்ய முடியாது. அப்படி சாகுபடி செய்தாலும் அந்த கீரை வந்து முளைப்பு திறன் இல்லாமல் போகும். அப்படியா? இதெல்லாம் அந்த ரோஹிணி அக்கா என்கிட்ட சொல்லலையே. அந்த மாதிரி கீரை சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது இந்த வெயில் காலங்கள் இருக்கு இல்லையா, வெயில் காலங்களில் வந்து இந்த கீரையை வந்து சாகுபடி செய்யலாம். மற்றபடி பார்க்கும்போது மற்றபடி உள்ள காய்கறி சாகுபடி செய்தால் போதுமா இருந்த. எனக்கு இந்த தோட்டம் போடணும் பயங்கர ஆசை எட்வின். ஆனால் இதை பற்றியான விஷயங்கள் யார்கிட்ட போய் கேட்குறதுக்கு? உனக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா? சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் விவசாயி இருக்காங்க. எங்கிருந்து? கம்ப்ளர் சி தங்கபாய். அவங்க வந்து இன்னைக்கு இரவு 7:30 நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் பேசுகிறத கேளு. கண்டிப்பாக கேட்குறேன் எட்வின். எனக்கு வேணும்ல தகவல்கள். அம்மா வணக்கம். வணக்கம் சார். அம்மா, நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து செய்கிறீங்க? விவசாயம்னா நடுதல் ஐட்டங்கள். அப்படின்னா கத்தரி, வழுதனை, கீரை. கீரையில் 2 சைஸ் உண்டு. பச்சை கீரை, சிவப்பு கீரை. அடுத்தது வாழை நட்டுருக்கு. இது போக வளர்க்குது என்னென்னா கோழி, மாடு. இந்த மாதிரி வந்து விவசாயங்கள் செய்றீங்க. கால்நடை பொறுத்தவரை பார்க்கும்போது பசுமாடும் வச்சிருக்கீங்க, அதே போல் வந்து கோழியும் வச்சிருக்கீங்க, அதே போல் வந்து வாழையும் வச்சிருக்கீங்க. அதே போல் காய்கறியை பொறுத்தவரை பார்க்கும்போது கீரை, வழுதனை, கத்தரி, மிளகு இந்த மாதிரி வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க. இப்போ அந்த பசுமாடை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்கள்கிட்ட எத்தனை பசுமாடு வரை இருக்குது? 5 மாடு இருந்தது. இப்போ சமீபத்தில் 2 மாடை விற்றேன். அடுத்து இப்போ 3 மாடு நிற்குது. என்ன காரணத்துக்காக நீங்கள் அந்த பசுமாடை விற்றீங்க? விற்றது எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஆஸ்பத்திரி போனேன்னு உள்ள இதில் விற்றது. மீண்டும் பசு வாங்கினேன், வாங்கி தான் விட்டுறேன். அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட 5 பசுமாடு இருந்து, அப்போ உங்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பார்க்கும்போது நீங்கள் வந்து பசுமாடை விற்றுட்டு இப்போ திரும்ப வந்து 3 பசுமாடு வாங்கி விட்டுருக்கீங்க. இதே போல் கோழிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை கோழிகள் வரை? கோழி 40-50 ரூபா வச்சுருந்தேன். இப்போ நோய் வரும்போ 5-10-15க்கு மேலே ஆகி போயாச்சு, இறந்துட்டு. மீதி நிற்குது இப்போ 25 கோழி. அது வந்து நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழி தான். இது வாழை கூட வச்சுருந்தீங்க. வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை வாழைகள் வர வச்சு? வாழைகள் அதில் வீட்டு தண்டையில் நிறைய வச்சிருக்கு. மட்டிப்பழம் சைஸு, சிங்க மாலை, பாளையங்கோட்டை மாலை. வாழைன்னு பார்க்கும்போது ஒரு 2-3 ரகங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாம். இது காய்கறி கூட சாகுபடி செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ காய்கறியை பொறுத்தவரை பார்க்கும்போது அது நீங்கள் எவ்வளோ பரப்பில் வந்து போட்டிருக்கீங்க? பரப்பளவுன்னா கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன். கத்தரி, வழுதனை, நாடன் மிளகு, இன்னும் கீரை. கீரையை பொறுத்த அளவில் 2 சைஸு, பச்சை கீரையும் சிவப்பு கீரையும் வச்சுருக்கேன். இது வந்து அந்த காய்கறி சாகுபடிக்கு ஏற்ற நில மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க. அதில் வந்து எல்லாமே கலப்பாட்டு போட்டிருக்கீங்களா, இல்லை வந்து அதிலே தனித்தனியாக பிரித்து இப்போ கீரை தனியாக, வழுதனை தனியாக, கத்திரி தனியாக, மிளகு இந்த மாதிரி வந்து சாகுபடி வந்து தனித்தனியாக போட்டிருக்கீங்க? எல்லாமே தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். சேர்த்து போட்டால் ஒன்றும் யூஸ் ஆகாது. அப்படின்னா பச்சை கீரை தனியாக, சிவப்பு கீரை தனியாக. ஏன்னா விதைச்ச நேரத்தில் வந்து கலப்பில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும். ஊடு பயிர் மாதிரி இடையிடையா வித்தியாசமாக வரும். அதை விட்டால் வழுதனை. வழுதனை இப்போ பூம்பிஞ்சுமா நிற்குது.
கத்தரி அதுபோல். நீ வெண்டை வித்து வாங்கி வச்சிருக்கீங்க, நடையில என்ன. சரி, இந்த மாதிரி நீங்கள் காய்கறி சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது இப்போ இந்த விதைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்கிறீங்க? கடைகள்லேருந்து அந்த மாதிரி நீங்கள் விதைகளை வாங்குறதா, இல்லை வந்து முன்னோடி உள்ள விவசாயிகிட்டேருந்து அந்த மாதிரி காய்களை வாங்கி நீங்கள் அதுலேருந்து நீங்கள் விதைக்காக தேர்வு செய்யறதா? கருங்கல்ல இருக்குன்னு சொல்லுவேன், ஆனால் நான் அதை இதுவரை ஒன்றும் யூஸ் பண்ணல. நம்ம இடத்துல உள்ளவங்கள்ட்ட 1 2 ஒரு காயை வாங்கி, அதை விட்டு காய்கறி வாங்கி இடத்துல கொஞ்சம் பழுத்த காய்கள் இருக்கும். அது வந்து நம்ம நட்டு பார்க்கும்போது வந்து நாடன் காயாக தான் வரும். எந்த இடத்துல எந்த தூர விளைஞ்சாலும் நம்ம வந்து இயற்கை உரம் போட்டதுனால அது நாடன் காயாக தான் வரும். பறிச்சு கூட்டுக்கு எடுத்தாலும் நல்ல திக்கா நல்ல டேஸ்டாக இருக்கும். இது கீரையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் 2 கீரை நடுறீங்க தண்டங்கீரையில். ஒன்று வந்து சிகப்பு கீரை, இன்னொன்று வந்து பச்சை கீரை. இப்போ இந்த விதைகள் பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க? விவசாயிகிட்டேருந்து வாங்குறதா, இல்லை வந்து சந்தைகள்லேருந்து எந்த மாதிரி வாங்குறதா? அப்படி ஒன்றும் வாங்கல, நம்ம இடத்துல உள்ள விவசாயிகிட்டேருந்து ஒரு தை கிடச்சா போருமே. சரி, இப்போ விதைக்கான பார்க்கும்போது நீங்கள் எப்படி அந்த விதைகளை வந்து தேர்வு செய்கிறீங்க? எப்படி தரமான விதைகள்? தரமான விதைன்னா அது நிற்கும்போவே நமக்கு தெரியும், இன்னும் பெரிய காயாக இருக்குமா அதை பார்த்துட்டு. கீரையை பொறுத்தவரை பார்க்குமோ, கீரையை பொறுத்த அளவில் பார்க்கும்போது தனியாக தெரியும். அதுவும் சாணாங்கி உரம் போடும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா இதாக இருக்கும், அதில் தெரியும். இப்போ ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்க விவசாயிகிட்டேருந்து அந்த விதைகளை வாங்குறது, அதேபோல் கீரை விதைகளையும் வாங்குறது. இப்போ அதிலிருந்து எடுத்து நீங்கள் வந்து திரும்ப உங்கள்கிட்டே அந்த விதைகளை வந்து நீங்களே சேகரித்து எடுக்கிறீங்க. அப்படி நீங்கள் விதைகள் வந்து சேகரிக்கணும்னு பார்க்கும்போது அந்த கீரை விதையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி தேர்வு செய்து எடுக்கிறீங்க? இப்போ அந்த கீரை நட்டு அதில் வந்து பூ பூத்து அந்த விதைகள் எத்தனை நாளுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த விதைகளை வந்து எடுக்கிறீங்க? அந்த கீரை வந்து நிறைய நாள் விட்டுண்டு அது ஒரு பருவத்துக்கு வரும்போது எப்படியும் கொஞ்ச நாள் வரும்போ நமக்கு தெரியும், அது தனியா பூ தெரியும். இது வித்துக்கு வேணும், சீக்கிரம் பூத்துன்னா இது வித்துக்கு தான் யூஸ் ஆகும், நமக்கு கூட்டுக்கு ஆகாது அப்படின்னு எனக்கு தோணும். அப்போ அதை என்ன செய்வேன்னா விட்டுருப்பேன். விட்டுண்டு நிறைய நாளாக நிற்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போ நம்ம பிச்சு கையில் போட்டு பார்க்கும்போது தனியாக தெரியும் நமக்கு அந்த கருப்பு. ஆமாம், கருப்புலண்டும் இன்னும் ஒரு இதாக இருக்கும், நல்லா விளைஞ்சி இது விதைச்சி குறுக்கிறதுக்கு இதாகணும். அப்போ அந்த சமயம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து ஒரு முறத்தில் பேப்பர் வச்சு அந்த மாதிரி எடுத்து வெயிலில் வச்சு அதை பக்குவப்படுத்தி வைப்பேன். அது வந்து எத்தனை நாள் காய வைக்கணும்? காய வச்சது 1 வாரம் வரை தான் வைப்பேன். ஏன்னா அந்த பூ சிலது நல்ல பிஞ்சாட்டம் இருக்கும், விளைஞ்சது இருந்தாலும் அந்த ஈரத்தன்மை இருக்கும், அப்படிதான் வச்சிருப்பேன், வச்சு எடுப்பேன். அப்போ அந்த விதைக்கேன்னு பார்க்கும்போது நீங்கள் தேர்வு செய்துட்டு நீங்கள் வந்து அந்த விதையை வந்து உடனே நடுதா, இல்லை வந்து கொஞ்ச நாள் பொறுத்து நீங்கள் நடுதானா? உடனே ஒன்று நட்டு அது சரியாக வராது, கொஞ்சம் நாளாக ஆகணும், விளையணும் கொஞ்சம். அது பறித்து வச்சா உணர்த்தி வச்சா கொஞ்சம் விளையணும். என்ன விதையானாலும் அப்படிதான், விதை விளைஞ்சு அது இருப்பில் இருந்து வந்தாதான் மீண்டும் அது நம்ம விதைச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு சக்தி போல அது ஒரு தரமான காய்கள் கிடைச்சதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ கீரைக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து என்ன அளவில் வந்து அந்த கிளையல் கொடுக்குறீங்க? கிளையில கீரைக்குன்னு பார்க்கும்போது 1 அடி ஆழத்துக்கு தான் எடுப்பேன். 1 அடி ஆழத்துக்கு கீழே வரும். இப்போ இங்கே தான் நமக்கு அது ஒரு வரப்பு விலை வச்சு கொஞ்சம் நாள் நிற்கும்போது நல்லா இருக்கும், அப்படி எடுப்பேன். அப்படி மண்ணு கூட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே சைடில் ஃபுல்லும் எறும்பு படி தூவேன். எறும்பு படி தூவிட்டு அதில் கொஞ்சம் மணலை வாரி அந்த விதையமாக கலந்து வாரி தூற்றி விடுவேன். ஏன்னா கூட்டமாக வந்தாக்க அந்த தை வந்து சேர்ந்து தான் நிற்கும். 2 3 அப்படியே இடைவெளி விட்டு வந்ததுன்னா நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் விதைக்கிறதுன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த விதை கூட வந்து மணலை கலப்படம் செய்து அப்படி நீங்கள் விதைக்கிறீங்க. அப்போ தூவமாக வந்து ஒரே சீராக விட வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஒரே இதுன்னா நல்ல சமநிலைப்பாட்டு கூட்டமாக இல்லாத வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது அதுக்கு மேலே வந்து சாணாங்கி உரத்தை நல்லா உணர்த்தி பொடிச்சு மணல் பருவம் வராது அந்த பருவத்துக்கு ஆக்கி அதுக்கு மேலே வித்து தெரியாத அளவுக்கு அந்த விதைச்ச விதை தெரியாத அளவுக்கு சரியாக மூடி போடுவேன். மூடி போட்டுட்டோம் அதுக்கு மேலே கொஞ்சம் பொடி தூவேன். பொடி தூவி 1 நாள் விட்டுருக்கேன். ஏன்னா அந்த பொடி அதோட தண்ணி நினைச்சா அந்த பொடிக்க சக்தி இல்லை. 1 நாள் கழிச்சு அதாவது 2 நாளாக கழிச்சு தண்ணி தெளிப்பேன். அந்த பொடி போடுறது எதுக்கு? எறும்பு வந்து பறக்காத இருக்கும். எந்த விதை விதைச்சாலும் பொடி தான் மெயினாக வேணும்னா அது பறக்கிட்டு போயிடும் எறும்பு. இல்லைன்னா நீங்கள் அந்த விதை விதைச்சுன்னு பார்க்கும்போது எறும்பு எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நீங்கள் சுற்றிலும் லைட்டாக பொடி போடுவீங்க. அதுதான் அதுக்கு செயற்கை உரமே அதுதான், வேற ஒரு செயற்கை உரமும் போட மாட்டேன். இப்போ பொடி போடுறீங்க, இப்போ அது முளைப்பு திறன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் வரை ஆகும்? 3 நாளையில் வரும். கீரைக்கு 3 நாள் தான். அதேசம் 3க்கு வந்துடும் முளைச்சிடும். அடுத்து பார்க்கும்போது ஒரு 5 நாள்னு இல்லை ஆகும்பா 5 6 நாளையில சுத்தமாக இல்லை முளைச்சிடும். 2 கீரையும் பச்சை தண்டக்கீரையும் சிவப்பும் 2 ஒரே நாளில் முளைச்சிடும். சரி, நீங்கள் அந்த கீரையை வந்து அப்படி விட்டு வளர்த்து விற்பனை செய்கிறதா, இல்லை வந்து அதை வந்து நீங்கள் தனியாக ஒவ்வொரு கீரையாட்டு இலக்கி எடுத்து தனியாக அப்படி நட்டு வளர்த்து கொண்டு வரதா? பிரித்து எடுத்து நடணும். ஒரு 4 இதழ் வந்ததான்
இளக்கணும். 4 இதழ் அதிகம், 4, 5 இதழ் கழிஞ்சுன்னா அது சீக்கிரம் பூக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்ன இலக்கி நட்டு எடுத்தோன்னா நல்ல கீரையாக வரும், வளர்ந்தாலும் பூக்காது. அது வந்து நீங்க அதே நிலப்பரப்புல நடுறீங்களா இல்ல வந்து தனியா நீக்கி நடுறதானா? தனியாக தான் நீக்கி நடுறீங்க, அதுக்கு கூட ஒன்றும் நட முடியாது. தனியாக தான் ஓவி எடுத்து அதை வந்து பாத்தி எடுத்துருவீங்க. பாத்தி எடுத்து அதில் நட்டு அதுக்கு மேலே அது நல்ல வேலை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நட்டாச்சுன்னா 1 மணிக்கூர் தான் சரியாக நிற்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப போய் தண்ணி தெளிச்சணும், 3-4 நேரம் தண்ணி தெளிச்சணும். அந்த சின்ன தைக்கு தெளிச்சிட்டு சின்ன குச்சி எடுத்து அந்த தண்ணி தெளிச்சும் போய் என்ன ஆகும், கீழே விழம், மண்ணோட ஒட்டி இருக்கு. நம்ம குச்சி எடுத்து இலக்கி விடாத இருந்தால் அப்படியே இது போயிடும். அதை இலக்கி இப்படி உதறி விடணும். ஏன்னா அந்த மண் வெயிட்டு கொண்டு இது பலன் எடுக்கணும் வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் வரை ஆகும்? பலன் எடுக்கிறதுக்கு சாணாங்கி உரம் இட்டாச்சுன்னா ஒரு 2 வாரத்துல எல்லாம் எடுக்கலாம். 2 வாரம் ஆகாது, வளர்ந்துடும். இந்த இதுல 2 தேறி வந்துன்னா சீக்கிரம் வந்துடும். அது இந்த தையில இலக்கி நட்டு நம்ம தண்ணி தெளிச்சு கொடுத்து அதை குச்சி எடுத்து தட்டி விட்டு வரும்போது நல்ல சீக்கிரம் வரது வாய்ப்பு இருக்கு. 2 வாரத்துல எல்லாமே முழுக்க வந்து இயற்கை உரம் தான். இயற்கை உரம் தான். நான் ஒரு உரமும் செயற்கையில போடையில, இதுவரை போடையில. இது இப்போ மற்ற காய்கறியை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து இப்போ வழுதனை, கத்தரி, மிளகு இதெல்லாம் வந்து எவ்வளோ நட்டுருக்கீங்க? 50 சென்ட் மேலே நட்டுருக்கேன். நட்டு அது வந்து சாடி வாரதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த நாடன் மிளகு வந்து சாடி வராது, மற்றதோட போல கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர வாய்ப்பு. ஸ்லோவாக தான் வருது. இப்போ வழுதனையை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த விதையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி விதைக்கிறீங்க? அது வந்து நீங்கள் தூவி விதைக்கிறதா இல்லை வந்து தனித்தனியாக குழிகள் எடுத்து அப்படி நடுறதா? இல்லை, அதையும் விதைச்சு எடுக்குது. வழுதனையும் விதைச்சு இந்த கீரை எப்படி நம்ம பாவியமோ அதே போல பாவி பொடியெல்லாம் போட்டு பாவி, அது இந்த கீரையை விட வழுதனை வித்து அதிகம் இரும்பு கொண்டு போக வாய்ப்பு உண்டு. அதில் என்ன டேஸ்ட் இருக்குமான்னு தெரியாது. இதே போல தான் அதையும் பாவி, அது ஒரு இது 3-4 இலை, அது கொஞ்சம் வளர்ந்தது பிறகு தான் பிடிங்கி நட முடியும். பிடிங்கி நட்டு அது கொஞ்சம் அந்த தண்டுகள் எல்லாம் கொஞ்சம் இதாக நிற்கணும். இது கத்திரியும் அதே போல தான். கத்திரியும் வழுதனையும் இது ஒன்றே தான். ஏன்னா கீரைக்கும் 4 இலை, இதுக்கும் 4 இலை தான், 4-5 இலை. இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக வருமா, வழுதனையும் கத்திரியும் கொஞ்சம் ஹைட்டாக வரும், கீரை போல இல்லை. சரி, இது நட்டையிலேருந்து இதனுடைய பலன்னு பார்க்கும்போது எவ்வளோ நாள் வரை ஆகும் கத்திரியும் வழுதனையும்? இதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கத்திரியும் வழுதனையும் பொறுத்த அளவில் வழுதனை வருஷ கணக்கில் அதுன்னு காய்ச்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 வருடம் 2 வருடம் வருஷம்னா வருஷத்தில் நிற்கும். பார்த்து விட்டுருந்தா நிற்கும். அதுலேயே பூ வந்து காய் வந்துட்டே வந்து இலை தெளியதான், அந்த இது திளக்கியதான், பூ பூக்கியதான், காய்ச்சியதுமா நம்ம சாதா 1 மூடு தின்னாலே போதும் நம்ம வீட்டுக்கு. கத்திரியை பொறுத்தவரை கத்தரி அலைஞ்சிடும். அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான். இந்த மிளகா போல நாட மிளகு இருக்குல்ல, இது நீங்க கூட சொல்லுங்க நாட மிளகு, அதாவது வந்து சாம்பார் மிளகுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து நீங்க விதை தூவி எப்படி பண்றதா இல்லை பாத்தி எடுத்து நீங்க தூவுறதா? அதே மாதிரிதான். கீரை எப்படி பாவியமோ அதே மாதிரி இல்லை, இந்த ஐட்டம் எல்லாம் அப்படிதான். வழுதனை, கத்தரி, மிளகு, கீரை இதெல்லாம் ஒண்ணு போல. இப்போ வந்து உங்கள்கிட்டே பசுமாடு இருக்குது, அந்த சாணியை எடுத்து நீங்கள் பக்குவப்படுத்தி உரங்கள் கொடுக்குறீங்க. இப்போ நட்டையிலேருந்து ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ உரங்கள் கொடுக்குறீங்க, அதை வந்து எப்படி கொடுக்குறீங்க? உரம் நான் கணக்கு பார்க்க மாட்டேன், நமக்கு சொந்தமாக உள்ளதுன்னு இல்லையா, அங்கே நிறைய போடுவேன். இல்லை, அந்த சாணி வந்து நீங்கள் எப்படி பக்குவப்படுத்துறீங்க? பதப்படுத்தியது எடுத்து வெயிலில் போடணும். வெயிலில் போட்டாலும் அதில் கடியெறும்பு வரும், எறும்புகள் வர வாய்ப்பு வரும். அதிகமும் நான் இப்போ பார்க்கும்போது எங்கள் சாணம் உண்டு ஃபுல்லும் கடியெறும்பு தான். நான் அப்பப்போ பொடி பாரி போடியது. மழை பெய்தாச்சுன்னா நிறைய வரும். அதனால அந்த சாணாங்கி வெயில எண்ணெய் போட்டாச்சுன்னா நல்ல வெயிலாக இருந்தால் சாயங்காலம் கிண்டலாம், 3 நாளையில அதை பக்குவப்படுத்தி எடுக்கலாம். நல்ல வெறியில அதை பொடிப்பருவாக்குறீங்க, அடிச்சு பொடிப்பருவாக்குறீங்க. பொடிப்பருவாக்கிட்டு அதில் எறும்பு பொடி தூவி தான் வர முடியும், நமக்கு வர முடியாது, அப்பவே எறும்பு தான் கடி எறும்பு. சரி, இதை உரம் கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது எப்படி கொடுக்குறீங்க? வாரி தூற்றி போட்டால் தான் எல்லாத்துக்கும் பக்குவம் ஆகலாம். கூட்டி போட்டால் ஒன்றுங்க மூட்டில் அப்படியே கிடக்கும். உடனே தண்ணி ஏதாவது கொடுக்க வேண்டி இருக்குமா? உடனே கொடுக்கண்டாம், கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மணிக்கூர் கழிச்சு கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் இயற்கை முறையில் சாகுபடி செய்யன்னு பார்க்கும்போது இப்போ கீரை ஆகட்டும், கத்திரி ஆகட்டும், வழுதனை ஆகட்டும், மிளகு ஆகட்டும், அதனுடைய சுவை வந்து எப்படி இருக்கு? நல்ல சுவை வந்து நமக்கு மறக்க முடியாது, நல்ல திக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் சந்தையிலேருந்து வாங்குறதுக்கும் இப்போ உங்கள் வீட்டில் உள்ள காய்கறிக்கும் உள்ள வித்தியாசங்கள் தெரியுதா? சந்தையில் அதிகம் வாங்கி சாப்பிடியதே இல்லை. ஃபுல்லாக நீங்கள் இயற்கையில் உங்கள் வீட்டில் விளைவிற காய்கறி தான். அது வீட்டில் இல்லாத பட்சத்தில் தான் எங்கள் பிள்ளைகள் லீவில் எல்லாம் வந்து நிற்கும்போ வாங்கிட்டு வருவேன். இப்போ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு, எனக்கு அது கூட்டு வச்சவே தோணாது. உண்மையாக சொல்லி டேஸ்ட் எல்லாம் குறைவாக இருக்கும் தான் இருக்கும்.
இந்த கீரை எல்லாம் நல்லா இருக்கும் நம்ம சாணாங்கரத்தில் அடிக்கிறது நல்லா. இதே இது பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இப்போ கீரை, வழுதனை, கத்திரி, மிளகு இந்த மாதிரி சாகுபடி செய்கிறீங்க. இது வந்து எல்லா கால சீசன்லையும் சாகுபடி செய்யலாமா, இல்லை கால சூழ்நிலைக்கு ஏற்ற, அதாவது அந்த பருவத்திற்கு ஏற்ற சாகுபடி வந்து நம்ம செய்கிறது தானே? எல்லா இதுலேயும் செய்யலாம். ஏன்னா நம்ம விதை ஸ்டாக்காக நம்ம கையில் இருக்குமா, அது பக்குவம் ஏற்றவாறு நமக்கு தெரிஞ்சிருந்தால் எல்லா சாதா ஒரு நாளும் குறைவில்லாத செய்யலாம். கீரை வந்து அந்த மழை காலத்தில் முடியாது. எப்படி பார்த்தாலும் இப்போ நான் ஒரு கூட்டம் ஒரு 1000 மூடுக்கு மேலே இருக்கேன் பாவி விட்டு. அப்போ தான் பாவி ஒரு 3 வந்த பிறகு தான் மழை, நல்ல மழை, நல்லா மூடி வச்சு எடுத்து பார்த்தா முடியல, விட்டுட்டு. அப்போ அந்த மழைக்காலங்கள்னு பார்க்கும்போது அந்த கீரை வந்து சாகுபடி செய்ய முடியாது. கீரை, வெள்ளரி இதெல்லாம் செய்யுது. வெள்ளரி எல்லாம் சுத்தமாடி வீரம். ஆனால் அது கீரையை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த வெயில் காலங்களில் தான் வந்து சாகுபடி செய்யறது நல்லது. இருக்கும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சாலும் அதுக்கு ஏற்ற அது பலனா நிற்கும். ஏன்னா மழைக்காலங்கள்னு பார்க்கும்போது அது வந்து வேர்கள் அழுகி போகும். அந்த வெள்ளம் வந்து அதுக்கு மேலே விழும்ப வந்து சாஞ்சிடும், உடனே சாஞ்சிடும். பெருசாக நிற்கும்போ கொஞ்சம் நம்ம அரைக்க பருவத்தில் எல்லாம் நிற்கும்போ மழை விழுந்தா ஒன்றும் செய்யாது, நல்லா கொழுப்பா பிள்ளைகள் எடுத்து வரும். அப்போ மற்ற காய்கறியை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம எப்போ வேணாலும் நடலாம். இந்த கீரையை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த மழைக்காலங்களை நடாமல் இருக்கிறது நல்லது. மற்ற காய்கறிகளும் நடியதுன்னா அந்த பாவியுடைய இதில் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பருவம் ஆன பிறகு சீக்கிரம் அழுவாது, கீரையை போல அழுவாது. இது ஒரு பருவத்துக்கு அதுவும் ஆக்கி விடணும். அது அந்த மெத்த பாவியம் இல்லை, வளதானே கத்தரி பாவி அந்த விடிய டைமில் கீரையை போல தான் இருக்கும். அது கொஞ்சம் மூடி மறைச்சு எடுத்து வச்சிருந்தாக்க தீர அது அழுகி போகிறது வாய்ப்பு இல்லை. என்னதான் நம்ம வந்து பராமரிச்சாலும் இதில் வந்து நோய்கள், பூச்சிதல் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு, சீக்கிரம் வரும். அதை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க? நான் இந்த பொடியில் தான் கட்டுப்படுத்தியது பார்ப்பேன். இன்னும் சும்மா இருக்க நேரம் இல்லை, இருந்தாலும் அப்பப்போ வந்து பார்ப்பேன். ஏன்னா ஒரு மன ஆறுதலுக்கு அப்படி தோணும். உள்ள இடையில நான் செடி எல்லாம் நிறைய நட்டு இதுவளையும் நட்டு வரைக்கும் எடுத்து விட்டுருக்கு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறோம். இது கத்திரியில, வழுதனைங்க இல்லை அந்த புழுக்கள் இருக்குமா, இல்லை வந்து அதை வந்து புழுக்கள் வராமல் நீங்கள் பாதுகாக்கிறீங்களா? 2 நாள் நம்ம வரையிலேங்கி ஒரு பக்கி வந்துருந்து அந்த பூவில் வந்து அங்கே அடித்து துளிச்சிடும் பார்க்கலைங்கி. அதை பார்த்து இந்த பூ இப்படி அழுவி நிற்கன்னு பார்க்கும்போது நமக்கு தோணும் இது ஏதோ ஒரு கேடு தான் விழுந்துருன்னு பொடி தட்டி விட்டு அடுத்தது சரியாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன அப்படி தான் நிற்குது. அப்படி வந்து கண்காணிக்கிறீங்க. சரி, இந்த காய்கறிகளாகட்டும் கீரைகளாகட்டும் எப்படி நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க? இப்போ உங்கள் ஊர்லேயே கொடுக்குறீங்களா, இல்லை சந்தையில் அந்த மாதிரி கொண்டு விற்பனை செய்கிறதா? ஊரில் கொடுக்கறதுக்கும் உண்டு. அந்த எவ்வளவு நிறைய காய்ச்சி கிட்டுதோ அதை பொறுத்த அளவில். சந்தைன்னு பார்க்கும்போது எங்கே கொடுப்பீங்க? சந்தைன்னு பார்க்கும்போது அங்கே தொலைவட்ட கருங்கல், இப்படி தொலைவட்ட கருங்கல் சந்தையில் வந்து கொடுக்குறீங்க. சரி, விலையை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இருக்குது? இப்போ வந்து சந்தையிலேன்னு பார்க்கும்போது ஊர்லேருந்து கொண்டு வர காய்கறிக்கும் இப்போ வந்து வெளி இடத்துலேருந்து வர காய்கறிகளோட விலைன்னு பார்க்கும்போது எப்படி இருக்குது? அது வித்தியாசத்தில் வரும். அவங்களுக்கு காயை பார்த்த உடனே தெரியும். கலர் வித்தியாசமாக இருக்கும், திக்காக இருக்கும். நம்ம ஊரில் உள்ள காய்கள் அதுக்கு தான் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. ஆமாம். இதை வந்து நீங்கள் மொத்தமாக கொடுத்துருவீங்க? மொத்தமாக கொடுத்துருவேன். வியாபாரியை வந்து வாங்கிடுவாங்க. கடையில் கொண்டு கொடுத்ததான் அந்த காய்கறி வியாபாரம் செய்யவியா. இதே இது பராமரிப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க? பராமரித்தது அதே இருந்தாக்க நல்ல பலன் கிட்டும். அதே ஒன்று இருக்கணும். அதே ஒன்று இருந்தால் நல்ல பலன் கிட்டும். பார்க்காதனாக்க ஒன்றும் இல்லை, அப்படிதான் சொல்லலாம். இன்னும் வீட்டுக்கு எடுக்கலாம். நீங்கள் அந்த காய்கறி வந்து எப்படி பராமரிக்கிறீங்க? தினசரி போய் பார்க்குறீங்களா? தினசரி பார்த்தா தான் கிட்டும் நமக்கு. 50 ரூபா 100 ரூபா விற்கணும்னு நினச்சா 75 ரூபாவது கையில் கிட்டும். தினசரி பார்த்தா நம்ம கூடுதல் 100லேருந்து மேலே தான் கிட்டணும்னு பார்க்கண்டாம். 75 ரூபா கிட்டினாலும் அது பார்த்தா தான் நம்ம கிட்டும். 50 ரூபா கிட்டணுங்களோ 100 ரூபா கிட்டணுங்களோ அதை பராமரித்தாதான் அது வரும், தானே வரும் இருந்தால் முடியாது. அப்போ கண்காணிப்பு வந்து முக்கியம். கண்காணிப்பு தான் இதுக்கு முக்கியம். இது வருமானத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி வருமானம் இருக்கு? வருமானம் கொள்ளலாம், பரவாயில்ல. கீரையை பொறுத்த அளவில் தினசரி உள்ள வருமானம் தினசரி நம்ம அறுவடை பண்ணலாம். கத்திரி வழுதனை பொறுத்தவரை கத்திரி வழுதனை முளவுன்னு எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் பறிச்ச முடியும். வாரத்துக்கு ஒருக்கா அதுக்கு மேலே ஆகும். அது பறிக்கிறது வந்து நீங்கள் தான் பறிச்சு நாங்கள் தான் பறிச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி காய்கறி சாகுபடி செய்யும்போது பார்க்கும்போது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லலாம். லாபம் எல்லாமே லாபம் தான். நம்ம அதான் என்ன சொல்லியும் அந்த பக்குவமாக கிட்டணும், நமக்கு பலன் கிட்டணும். நம்ம மெயின் பாக்கி அதில் இருக்குது, கண்காணிப்பில் இருக்குது. 2வது பக்குவமாக கிட்டினா நமக்கு லாபம் தான். நஷ்டம் நம்ம தள்ளிட்டு இருக்கப்பாது இருக்க முடியாது. இதுதான் பெரிய விஷயம். அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இப்போ இந்த காய்கறி ஆகட்டும் கீரைகளாகட்டும் நம்ம முறையாட்டு பராமரிச்சோன்னு பார்க்கும்போது ஒரு அதிக வருவாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டுக்கும் அன்றாட உணவுக்கும் எல்லாம் வாய்ப்பு. அப்போ இவ்வளோ நேரம் வந்து காலநிலைக்கு ஏற்ற காய்கறி சாகுபடி அனுபவங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். இதுவரை
காலநிலைக்கேற்ற காய்கறி சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் கம்பளார் சி தங்கபாய் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.